ஓம் சாந்தி. 14/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மள இறைமானர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானிகளிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. இப்ப ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிருந்தும் விடுபட்டு நம்ம பாபாவை நினைக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. முக்கியமா சாஸ்திரத்தை பத்திலாம், மகாபாரதம், ராமாயணம் இதை பத்திலாம் நம்ம வாக்குவாதம் செய்ய தேவையில்லைன்றாரு. அப்படிதான் பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்துருக்கிறார். பாபா கொடுத்துருக்க ஸ்ரீமத்தை நம்ம அமைதியா இருக்கணும். ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவர்கள். நம்ம ஞானத்தை எடுத்து சொல்லணும், ஆனா வாக்குவாதம் செய்யக்கூடாதுன்றாரு. கேள்வி: புத்தியோகம் தூய்மையாகி பாபாவிடம் ஈடுபட்டிருப்பதற்காக எந்த ஒரு யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது? புத்தியோகம் தூய்மையாகிறதுக்காக பாபாவிடம் நம்ம ஈடுபட்டிருப்பதுக்காக ஒரு யுக்தி, என்ன யுக்தின்னு சொல்றாரு. பதில்: ஆரம்ப காலத்துல எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்கள 7 நாள் கோர்ஸ், 7 நாள் பட்டியில் உட்கார வச்சுருவாங்க. 7 நாளுமே அங்கே தான் மதுபனில் நம்ம இருக்கணும். அங்கேயே கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் எல்லாம் நம்ம கேட்டு நம்ம ஆத்மா தூய்மையாகும் போது தான் நம்ம அவங்க சொல்கிற பாயிண்ட், பாபாவுடைய ஞானம் நல்லா புத்தியில் பதியும். அந்த 7 நாள் பட்டி இருந்தால் தான் புத்தியோகம் தூய்மையாகி பாபா கிட்ட ஈடுபடும். அந்த யுக்தி தான் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்பயும் அப்படி தான். 7 நாள் கோர்ஸு. யாராவது புதிதாக வருகிறார்கள் என்றால் அவர்களை 7 நாள் பட்டியில் அமர்த்தி வையுங்கள். இதன் மூலம் அவர்களின் புத்தியில் உள்ள குப்பை அகன்றுவிடும். அந்த 7 நாளும் அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க நிறைய புரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு புரியும். அவங்க புத்தியில் இருக்கிற அந்த மாயா பழைய விகாரங்கள், அந்த குப்பையெல்லாம் போயிடும். மனசில் ஏதேதோ ஓடிட்டுருக்கும் இல்லையா, அந்த நிகழ்கால பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கும்ல. அப்போ இந்த ஞானத்தை கேட்க கேட்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு நமக்கு தோணும். மேலும் குப்தமான மறைமுகமான தந்தை, குப்தமான படிப்பு, குப்தமான ஆஸ்தி பற்றி அறிந்து கொள்ளவும் முடியும். அப்போ ஆத்மா கிளீனாக, மனசு கிளீனாக இருக்கும் போது தான் மறைமுகமாக இருக்கிற தந்தையும் தெரிஞ்சுக்க முடியும், இந்த படிப்பையும் தெரிஞ்சுக்க முடியும், ஆசையும் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே சும்மா அமர்ந்து விட்டார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள் சொல்றாரு. அப்படியே சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா குழம்பி போயிடுவாங்க, எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சொல்றாரு. அப்படியே நேராக முரளி கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா, குழம்பி போயிடுவோம், எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால 7 நாள் கோர்ஸில் அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம கிளாஸில் விடணுன்றாரு. பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளை ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக இது போன்ற பாடல்கள் என்னென்னவோ உள்ளனவோ அவற்றை சொல்லி பிறகு அதன் அர்த்தம் சொன்னால் பேச்சு திறமை வந்துவிடும் சொல்றாரு. இந்த மாதிரி என்னென்ன பாடல்லாம் இருக்குதோ அதை சொல்லி அதோட அர்த்தத்தை சொன்னால் நமக்கு பேச்சு திறமை வந்துரும்ன்றாரு. எதுவரை சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானம் புத்தியில் உள்ளது என்பது தெரிய வரும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியிலோ மேலிருந்து தொடங்கி மூலவதனம், சூட்சுமவதனம், சூலவதனத்தின் முதலிடை கடையின் ரகசியம் இப்போ ஜொலிக்குதுன்றாரு. பாபாவிடமும் இந்த ஞானம் இருக்குது. நம் பாபாவுக்கு என்ன ஞானம் இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்டார், அதை உங்களுக்கு சொல்கிறார். இது முற்றிலும் புதிய ஞானம் சொல்றாரு. சாஸ்திரங்கள் முதலியவற்றில் பெயர் உள்ளது என்ற போதிலும் அந்த பெயரை சொல்வதால் அதிலேயே ஒட்டி கொள்வார்கள், வாக்குவாதம் செய்ய தலைப்படுவார்கள். சாஸ்திரத்துலலாம் இப்போ நிறைய பெயர்லாம் இருக்குன்னா எந்த பெயரை நம்ம அந்த பெயரை சொன்னோம்னா உடனே அதிலே ஒட்டிக்குவாங்களாம், உடனே வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். இங்கோ முற்றிலும் எளிய முறையில் பாபா புரிய வைக்கிறார். பகவான் வாக்கு என்னை நினைவு செய்யுங்கள் தான் சொல்றாரு. அதாவது ஆத்மா புரிஞ்சிட்டு அந்த நான் உயிர், நான் இந்த உடல் இல்லை, புரிஞ்சிட்டு பரமாத்மாவை நினைக்கணும்னு சொல்றாரு. நான் தான் பதித்த பாவனன். ஒருபோதும் கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் முதலியவர்களோ பதித்த பாவனன் என சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு. சூட்சுமவதன வாசிகளையும் நீங்கள் பதித பாவன் என்று சொல்வதில்லை எனும்போது ஸ்தூலவதனத்தின் மனிதர்கள் எப்படி பதித பாவனா ஆக முடியும்னு சொல்றாரு. இப்போ சூட்சுமவதன வாசிகளையே அங்கே பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இருக்காங்களா, அவங்களையே நம்ம பதித பாவன் சொல்லாத போது ஸ்தூலவதனத்தின் மனிதர்கள் கீழே இருக்கிற சாக்காரத்தில் இருக்கிற மனுஷங்களை போய் எப்படி நம்ம தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பதித பாவனன்னு ஆக முடியும்னு கேட்குறாரு. இந்த ஞானம் கூட உங்கள் புத்தியில் தான் இருக்கிறது. இப்போதான் நமக்கு தெரியுது, கடவுள் ஒருத்தர் தான் பதித்த பாவன். சாஸ்திரங்களை பற்றி அதிக வாக்குவாதம் செய்வது நல்லதே இல்லைன்னு சொல்றாரு. அதிகமான வாத விவாதங்கள் ஆகிவிடும்.
அதாவது இன்னைக்கு முக்கியமா வந்து சாஸ்திரங்கள் பற்றி நிறைய வாக்குவாதம் செய்யறது நல்லதல்லன்ட்டார். அதனால வாத விவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டுன்றார். அடிதடியே நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு பின்னாடி. ஒருவர் மற்றவரை தடியால் அடிக்கவும் தொடங்கி விடுகின்றனன்றாரு. சண்டை வந்து பிரச்சனை வந்துன்னா தடியால கூட அடிச்சிடுறாங்கன்றாரு. உங்களுக்கோ மிகவும் சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது. சாஸ்திரங்களின் விஷயத்தில் அதிகமாக செல்ல தேவையில்லை. பாபா சொல்ற இந்த ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை அதுல இருக்கிற சாஸ்திரத்துல இருக்கிற விஷயம்லாம் நம்ம அதிகமா அதை புரிய வைக்கிறேன்னு போயிட்டு அதுல வாக்குவாதம் வந்து அடிதடிலாம் வந்துடும். அதனால அதுல அதிகமா போகாதீங்க. முக்கியமான விஷயமே ஆத்மாபிமானி ஆவதற்கானது தான் சொல்றாரு. முக்கியமான விஷயமே ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைக்கிறது. நம்ம உடல் உணர்வை விட்டுட்டு சோல் கான்சியஸ்க்கு வர்றது, அதுதான் உண்மையானது, முக்கியமானதுன்றாரு. தன்னை ஆத்மா என உணர வேண்டும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமத் தான் முக்கியமானதுன்னு சொல்றாரு. எந்த ஸ்ரீமத் முக்கியமானது? ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா நினைக்கிறது. மற்றவை விவரமானவை சொல்றாரு. விதை எவ்வளவு சிறியதாக உள்ளது, மற்றபடி மரத்தின் விஸ்தாரம் கூட இருக்குதுன்றாரு. விதை வந்து பாபா தான் சின்னதா இருக்காரு, ஆனா மரம் எவ்வளவு பெருசு இருக்குது, அதெல்லாம் நிறைய விஸ்தாரம் இருக்கு. அதுல ஒன்னொன்னையும் புரிய வைக்க போனோம்னா பிரச்சனை தான் வரும். அதான் சொல்றாரு. எப்படி விதைக்குள் ஞானம் முழுவதும் அடங்கி உள்ளதோ அது போல இந்த முழு ஞானம் கூட விதையில அடங்கி உள்ளது. இப்போ ஒரு மாமரம் நடுறோம்னா மாவிதையில எல்லா ஞானம், அதை நட்டோம்னா மாம்பழம் பழுக்குன்ற ஞானம் இருக்கிற மாதிரி இங்கேயும் பாபா தான் விதையா இருக்கிறாரு. இதுல இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய முழு ஞானமும் அவருக்குள்ளாரதான் இருக்குது. உங்களது புத்தியில் விதை மற்றும் மரம் இப்ப வந்துருச்சுன்றாரு. அவருக்கு இருக்க ஞானத்தை நமக்கு கொடுத்து நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. எவ்விதமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அது போல வேறு யாருமே யாரும் புரிந்து கொள்ள இயலாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோமோ அது மாதிரி வேற யாரும் புரிந்து கொள்ள இயலாதுன்றாரு. மரத்தின் ஆயுளையே மிக நீண்டதாக எழுதிவிட்டனர். மரத்தின் ஆயுள்னா லட்சக்கணக்கான ஆண்டுகள்ட்டு எழுதிட்டாங்க. பாபா வந்து விதை மற்றும் மரம் அல்லது டிராமா சக்கரத்தின் ரகசியத்தை இப்ப புரிய வைக்கிறார். பாபா எதை புரிய வைக்கிறார்னா விதை, மரம் மற்றும் டிராமா சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியா இருக்கிறீங்க. யாரேனும் புதியவர்கள் வராங்கன்னா பாபா நமக்கு மகிமை செய்கிறார். சுயதர்சன சக்கரதாரி என்றால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோ தங்களை குழந்தைகள் என்றே புரிந்து கொள்வதில்லை. இப்போ புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா பாபா வந்து சுயதர்சன சக்கரதாரி குழந்தைகளேன்றாரு. அவங்களுக்கு புரியாது சுயதர்சன சக்கரதாரின்னா என்னன்ட்டு. அவங்கள தங்களை ஆத்மானே புரிஞ்சுக்கல, குழந்தைகள்னே புரிஞ்சுக்கல. அப்புறம் எப்படி வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க? இந்த தந்தையும் குப்தமாக இருக்கிறார், ஞானமும் குப்தமானது, ஆஸ்தியும் குப்தமானது. பாபா சொல்றாரு பாருங்க, பாபா குப்தமா இருக்காரு. அவரோட ஞானம், சொர்க்கம், ஆஸ்தி எல்லாமே குப்தமா இருக்குன்றாரு. புதியவர்கள் யாராவது கேட்டால் குழம்பி போவார்கள். புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இதெல்லாம் எடுத்த உடனே கேட்டா குழம்பிடுவாங்க. அதனால 7 நாள் பட்டியல் உட்கார வைக்கப்படுகிறது. அவங்கள 7 நாள் பட்டியல உட்கார வைக்கிறாங்க. 7 நாள் பாகவதம் அல்லது ராமாயணம் வைக்கிறார்கள் என்றால் அது உண்மையில் இச்சமயம் 7 நாளுக்காக பட்டியல் வைக்கப்படும் போது புத்தியில் உள்ள குப்பைகள் முழுவதும் வெளியேறட்டும். பாபா சொல்ற பாகவத ராமாயணத்தெல்லாம் 7 நாள் உட்கார வைக்கிறாங்களே, எல்லாத்துலேயுமே இப்போ குரு சரிதைனா 7 நாள் படிக்கணும்னுவாங்க. எல்லாமே அதுலயே பக்தியில 7 நாள் சொல்லுவாங்க. அது எதுக்காகனா இங்க பாபா இங்க 7 நாள் உட்கார வைக்கிறதுல அதை வச்சுதான் அந்த பக்தி மார்க்கத்துல அப்படி வருதுன்றாரு. அப்பதான் புத்தியில் இருக்கிற குப்பையெல்லாம் அந்த 7 நாள்ல வந்து வெளியேறிடுன்றாரு. பாபாவிடம் புத்தி யோகம் ஈடுபட வேண்டும் என்று தான் சொல்றார். எதுக்காக 7 நாள் உட்கார வைக்கிறோம்னா நம்ம மனசுல இருக்கிற குப்பை இதெல்லாம் வந்து போயிட்டு ஒரு பாபாவை வந்து நினைப்போம். அதாவது வீடு வாசல் எல்லாத்தையும், அப்ப வீட்டுல இருந்துகிட்டே முயற்சி பண்ணோம்னா அந்த மாயாவும் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதுல வந்து நம்ம 7 நாள் கேட்ட கோர்ஸ் ஞானம் எல்லாம் மறந்துடும். அதனாலதான் தனியா சென்டர்ல ஒரு 7 நாள் உட்கார வச்சு கோர்ஸ் எடுப்பாங்க. கோர்ஸை புரிஞ்சுக்கிட்டு டெய்லியுமே போய் நம்ம கோர்ஸை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஞான யோகம் அந்த மாதிரி பட்டியில் இருக்கும்போது ஆத்மா நல்லா மாறிடுன்றாரு. அதனாலதான் மதுபன்லாம் 7 நாள் கோர்ஸுக்கு வந்து 7 நாள் பட்டியெல்லாம் வைப்பாங்க. இங்குள்ள அனைவரும் நோயாளிகள். பாபா சொல்றாரு, இப்போ கலியுகத்துல எல்லாரும் நோயாளிகள். சத்தியுகத்தில் இந்த நோய்கள் இருப்பதே இல்லைன்னு சொல்றாரு. சொர்க்கத்துலலாம் இந்த நோய் கிடையாது. அதாவது ஆத்மாவுக்கான நோய் சொல்றாரு. உடம்புலயும் நோய் இருக்காது சொர்க்கத்துல, ஆத்மாலையும் நோய் இருக்காது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இப்போ வந்து இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காங்க பாருங்க, எதனாலன்னா அவங்களுக்கு ஒரே டிப்ரெஷனு பிரச்சனை, அவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலை, ஒரே பைத்தியம் ஆயிட்டாங்க. அப்போ வந்து இந்த நோய் எதாலன்னா உடம்புல கிடையாது, உடம்புலாம் அவங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். மற்றபடி மென்டலாக இருப்பாங்க. மென்டலாக எதுக்காகறாங்கன்னா ஆத்மாவில் நோய், அதனால அவங்க போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க.
அதை வந்து இப்போ பாபா வந்து இன்ஜெக்ஷன் போடுறாருல, அந்த ஞானத்தை சொல்லும் போது புரியும் போது ஆத்மாவில் இருக்க நோயெல்லாம் போகும். அதான் சொல்றாரு, சத்தியுகத்துல இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்காது. அங்க வந்து ஆத்மாலையும் நோய் கிடையாது, உடம்புலையும் நோய் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. இது அரைக்கல்பத்தின் நோயாகும். இதெல்லாம் அரைக்கல்பத்தின் நோயின்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல இந்த நோயெல்லாம் இருக்கிறது இல்லை, இது அரைக்கல்பத்தின் நோய் ஆகுன்றாரு. 5 விகாரங்களின் நோய் மிகவும் பெருசுன்றாரு. இப்ப இந்த இந்த நோய் வந்து 5 விகாரங்களோட நோய் தான். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய நோய் தான். இது வந்து மிகவும் பெருசுன்றாரு. இத 2500 வருஷம் இந்த நோய் இருக்கு நமக்குன்றாரு. அங்க ஆத்மாபிமானிகளாக இருப்பாங்க. சொர்க்கத்துல அப்படி கிடையாது, அங்க ஆத்மாபிமானிகளா இருப்பாங்க, அங்க நோயே இருக்காது. அங்க வந்து இந்த 5 விகாரம் இல்லாதனால அங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், மனசும் ஆரோக்கியமா இருக்கும். இங்கதான் அந்த 5 விகாரத்தினாலதான் இந்த எல்லா நோய்களுமே வருதுன்றாரு. நீங்கள் அறிவீர்கள், நாம் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறோம்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறோன்றது. இப்போ நமக்கு அந்த ஞானம் கிடைச்சிச்சு. முதலிலேயே சாட்சாத்காரம் கிடைத்து விடுகின்றதுன்றாரு. முதல்ல சாட்சாத்காரம் கிடைக்குது. அகால மரணம் ஒருபோதும் நடக்கிறதில்ல. நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள் சொல்றாரு. அதாவது எப்படின்னா, சரீரத்தை விடும்போது நமக்கு காட்சி கிடைக்குது. காட்சி கிடைச்சி அகால மரணம் நடக்காதீங்க. நம்ம காட்சி கிடைச்சி அந்த உடலை விட்டு போறோம். அதனால நீங்க இப்ப காலனை வந்து வெற்றி அடைகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது திடீர்னு இறக்குறது தான் அந்த அகால மரணம். இங்க வந்து நம்ம காட்சி கழிச்சு நம்ம போறோம் உடலை விட்டு, நம்மளே அந்த உடலை விட்டு போகும்போது காலனையே நீங்க வெற்றி அடைகிறீங்கன்றார். காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் என சொல்றாங்க. மகா காலனுக்கும் கோயில் கூட இருக்குதுன்றாரு, மகா காளேஸ்வர் கோயில். சீக்கியர்களுக்கு அகால தத்து அறியாத ஆசனம் என்று உள்ளதுன்றாரு. சீக்கியர்கள் அவங்க சொல்றாங்க அழியாத ஆசனம்ன்றாங்க. அது வந்து ஆத்மா புருவமத்தி தான் அந்த அழியாத ஆசனம், அகாலத்தத்துன்னு சொல்றாங்க. உண்மையில் அகாலத்தத்து என்பது இந்த புருவ மத்தியாகும் சொல்லி சொல்றாரு. இதில் தான் ஆத்மா வீட்டு இருக்கிறது. அழியாத ஆசனம் வந்து இந்த புருவ மத்தி, இதுல தான் ஆத்மா வந்து உட்காருதுன்றாரு. அனைத்து ஆத்மாக்களும் இந்த அகாலத்தத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இதை பாபா வந்து தான் புரிய வைக்கிறார். அதாவது ஆத்மா உணர்வுல இருக்கும்போது அது அழியாத ஆசனம். அதெல்லாம் வந்து பாபா தான் இப்போ புரிய வைக்கிறார். பாபாவுக்கு தம்முடைய ஆசனமும் கிடையாது. சிவபாபாவுக்கு அந்த மாதிரி அகாலத்தத்து கிடையாது. அவர் புருவமத்தியே இல்லை. அது பிரம்மா பாபாவுடைய புருவமத்தியில தான் வந்து கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு வராரு. அவருக்கு தனக்குன்னு ஆசனமும் கிடையாது. அவர் வந்து இவருடைய பிரம்மா இந்த ஆசனத்தை எடுத்துக்கொள்கிறார். அதாவது பிரம்மாவுடைய ஆசனத்தை எடுத்துக்கொள்கிறார். இந்த ஆசனத்தின் மீது அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களை ராஜ மயிலாசனத்திற்கு உரியவர்களாக ஆக்குகிறார். பாருங்களேன், அவரும் இந்த ஆசனத்தை கடன் வாங்கிட்டு வந்து நம்மளை வந்து ராஜ மயிலாசனத்துல உட்கார வைக்கிறாராம். அங்க போயிட்டு சொர்க்கத்துல மயில் ஆசனம் இருக்கு இல்லையா, அது சிம்மாசனம், அதுல உட்கார வைக்கிறாராம். இந்த ராஜ மயிலாசனம் எப்படி இருக்கும், அதில் லட்சுமி நாராயணன் வீட்டு இருப்பார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். ராஜ மயிலாசனம்னு சொல்றாரு. அது எப்படி இருக்கும்னா, அதுல வந்து லட்சுமி நாராயணன் உட்கார்ந்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ராஜ சிம்மாசனமோ பாடப்பட்டுள்ளது இல்லையா சொல்லி சொல்றாரு. சிந்தனை செய்ய வேண்டும். அவர் போலாநாத் பகவான் என்று ஏன் சொல்லப்படுகிறார்? இப்போ வந்து நம்ம ஞான கடலை கடையணும். நம்ம ஞான மனனம் செய்யணும். எப்படி ஐயா அவரை வந்து போலோநாத் கள்ளங்கபடமற்ற பகவான்ட்டு ஏன் சொல்லப்படுகிறார்? போலோநாத் பகவான் என சொல்வதால் புத்தி மேலே சென்று விடுகிறது. யாரா இருந்தாலும் போலோநாத் பகவான் சொன்னாலே, போலோநாத் பகவான் சொன்னாலே புத்தி எல்லாருக்கும் மேலே போயிடுது. சாது சன்னியாசிகள் முதலானோர் கூட விரலால் மேலே சமிஞ்சை காட்டவும் செய்கிறாங்க இல்லையா? சாது சன்னியாசிகள் கூட விரலால் மேலே காட்டுறாங்க. எல்லாருமே இந்த சாய்பாபாலேருந்து எல்லாருமே மேலே தான் கையை காட்டுறாங்க இல்லையா? இவரை நினைவு செய்யுங்கள் என்று தான் சொல்கிறாங்க. அல்லா மாலிக்ன்ட்டு அவர் கூட சொன்னார். அவர் மேலே தான் விரலை காட்டுறாரு. யதார்த்த ரீதியில யாரும் தெரிந்து கொள்ள முடியாது, யதார்த்த ரீதியில அவரை புரிஞ்சிக்க முடியாதுன்றாரு. இப்போது பதித்த பாவனன் பாபா முன்னிலையில் வந்து நமக்கு சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள் தான் சொல்றாரு. அப்போது உங்கள் பாவங்கள் விநாசமாகிவிடும். இது நிச்சயம் என்று கீதையில கூட எழுதப்பட்டுள்ளதுன்றார். ஆனால் நீங்கள் கீதையின் ஒரு உதாரணத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் பத்தை வெளிப்படுத்துவார்கள்ன்றாரு. நம்ம ஒரு உதாரணம் சொன்னா அவங்க 10 உதாரணம் சொல்லுவாங்கன்றார். அதனால் அதன் தேவையே கிடையாது. அதனால நீங்க அதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. சாஸ்திரங்கள்ல அதிகமா போகாதீங்கன்றார். யார் சாஸ்திரங்கள் முதலானவை படித்துள்ளனரோ அவர்கள் நாம் சண்டையிடலாம் என நினைப்பார்கள். பிகேஸ்ல கூட சாஸ்திரங்கள் நிறைய படிச்சிருப்பாங்க. வெளியில இருந்து வரவங்க கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாஸ்திரம் படிச்சவங்கள்ட்ட ஜாக்கிரதையா பேசணும். அவங்க சண்டையிடலான்ட்டு நினைப்பாங்கன்றாரு. குழந்தைகள், நீங்கள் இந்த சாஸ்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. நமக்கு இதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபா, ஆத்மா, பரமாத்மா, டிராமா தான்.
நம்ம இந்த சாஸ்திரத்தெல்லாம் ரொம்ப நம்ம போக தேவலன்றாரு. அதனால் நீங்கள் ஒருபோதும் அவற்றின் பெயரை கூட எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. இதை மட்டும் அவர்களுக்கு சொல்லுங்க. தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று பகவான் சொல்றாரு. அவர்தான் பதீத பாவனன் என்று சொல்லப்படுகிறார். பாடவும் செய்யறாங்க பதீத பாவன சீதாராம்ட்டு. சன்னியாசிகளும் கூட எங்கெங்கோ ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டே உள்ளனர். சன்னியாசிகள் எங்கெங்கோ ஆர்வத்தை ஏற்படுத்துறாங்களாம். இது போல் மதங்கள் வழிமுறைகள் ஏராளமாக உள்ளன இல்லையான்னு சொல்றாரு. நிறைய வழிமுறைகள் இருக்கு. இதுல போய் நம்ம இதை புரிய வைக்கணும் இல்லையா? அது கஷ்டம்தான்றாரு. இந்த பாடல் எவ்வளவு அழகாக உள்ளது. இந்த பாடல் கூட எவ்வளவு அழகா இருக்குன்றாரு. டிராமா பிளான் படி கல்பமாக இது போன்ற பாடல்கள்லாம் உருவாகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல இருக்கிறது. இப்போ சில பாடல்கள் அந்த காலத்துல சினிமா பாடல்கள்லாம் பாபா ஒழிக்க செஞ்சது. ஏன்னா அப்பெல்லாம் யாரும் பிகேஸ்க்காக ஞான பாடல்கள் எல்லாம் எழுதலை இல்லையா? இப்போ நிறைய டிராமா பிளான் படி வருதுன்றாரு. இப்போ இந்த பாடல்கள்லாம் உருவாகி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது போல இருக்குன்றாரு. இது போன்ற நல்ல நல்ல பாடல்கள் கூட உள்ளன. எப்படி கண்ணில்லாதவருக்கு வழிகாட்டுங்கள் பிரபு என்பது போல நிறைய பாடல்கள் நல்ல நல்லதெல்லாம் உள்ளதுன்றாரு. இன்னைக்கு மட்டுமே நிறைய பாட்டு சொல்லியிருக்கிறாரு. பிரபு என்ற கிருஷ்ணரை சொல்லவில்லை. பிரபு என்று கிருஷ்ணரை சொல்ல மாட்டாங்க. பிரபுவோ அல்லது ஈஸ்வரா என்று யாரை சொல்லுவோம்னா நிராகாரரைத்தான் சொல்வார்கள்ன்றாரு. பாபா பரம்பிதா பரமாத்மா என்று இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள். நம்ம இங்க என்ன சொல்றோம்? பாபா சொல்றோம், பரம்பிதா பரமாத்மான்னு சொல்றோம். அவரும் கூட ஆத்மா தான் இல்லையான்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் மிக அதிகமாகவே சென்று விட்டுள்ளனர். பக்தி விஸ்தாரமா போயிடுச்சு, அதிகமா போயிடுச்சுன்றாரு. இங்க மிகவும் எளிமையான விஷயம்தான். தந்தை மற்றும் ஆஸ்தி. இங்க ஒன்றும் கிடையாது ஞானத்துல. பாபா யாரு? அப்பா யாரு? பரமாத்மா. நம்ம ஆத்மா, அவர் பரமாத்மா. நம்மளுடைய அப்பா பரமாத்மா மற்றும் அவருடைய ஆஸ்தி சொர்க்கம். அவ்வளவுதான், வேற எதுவுமே வேணான்ட்டாரு. அல்ஃபு அல்லா பே ராஜ பதவி. இவ்வளவு எளிமையான விஷயம்தான் சொல்றாரு. தந்தையை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் சொர்க்கத்துக்கே எஜமானரா ஆயிருவீங்க. நிச்சயமாக இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக சம்பூர்ண நிர்வாகிகளாக இருந்தனர். ஆக பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்க இது போல சம்பூர்ணமாக ஆவீர்கள் சொல்றாரு. பாபாவை நம்ம நினைச்சாலே லட்சுமி நாராயணன் மாதிரி ஆக முடியுன்றாரு. சம்பூர்ண நிர்விகாரே ஆக முடியுன்றாரு. எவ்வளவு ஒருவர் நினைவு செய்கிறாரோ மற்றும் சேவை செய்கிறாரோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார் சொல்றாரு. அது புரிந்து கொள்ளப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் நாம் குறைவாக படிக்கிறோம் என்று மாணவர்கள் புரிந்து கொள்வதில்லையா என்ன? அதனால இப்ப நம்ம நல்லா படிச்சோம்னா நல்ல பதவி அடைவோம் சொல்றாரு. அது எப்படி புரியும்னா, நம்ம நல்லா படிக்கிறோம், ஸ்கூல்ல கூட குறைவா படிக்கிறோம் அப்படின்றது பசங்களுக்கே தெரியும். யார் முழு கவனம் செலுத்துவதில்லையோ, பின்னடைந்து விடுகின்றனரோ அவர்கள் நிச்சயமாக ஃபெயில் ஆகி விடுவார்கள் சொல்றாரு. இப்போ முக்கியமா நம்ம படிப்பு தான் இருக்கு. முரளியில தான் அவர் சோல் கான்சியஸ் கொண்டு வராரு. அதனால தினமும் முரளி நம்ம நல்ல கவனம் செலுத்தணும். அதனால படிக்கலைன்னா நிச்சயம் ஃபெயில் ஆயிடும்ன்றாரு. தனக்கு தானே புத்துணர்வு அளித்து கொள்வதற்காக ஞானத்தின் நல்ல நல்ல பாடல்கள் என்ன உள்ளனவோ அவற்றை கேட்க வேண்டும். இப்போ நம்ம முரளி கேட்குறோம், அப்புறம் பாபா நினைக்கிறோம். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி டல் ஆகுதுன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னா ஞானத்தினோட நல்ல நல்ல பாடல்கள் எது எது இருக்கோ அதெல்லாம் கேட்கணுன்றாரு. இப்படி பாடல்களை தங்கள் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு 4-5 பாட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டா அதை போட்டு கேளுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்காங்கன்றாரு. யாருக்காவது எப்படி மாயாவின் நிழல் மீண்டும் படுகிறது என்று இதை பற்றி சொல்லி புரிய வைக்கவும் முடியும் சொல்றாரு. இந்த மாயா விடாது, அப்பப்போ நடுவில் அதோட நிழல் நம்ம மேல படியுன்றாரு. அதனால அதெல்லாம் சொல்லி நீங்க புரிய வைக்கணுன்றாரு. சாஸ்திரங்களிலோ இந்த விஷயங்கள் கிடையாது. சாஸ்திரத்தெல்லாம் இது கிடையாது. மாயானா என்ன, அதே மாதிரி சாஸ்திரத்துல கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள், இது கிடையாதுன்றாரு. பக்தியிலையும் இதை யாரும் சொல்லலை, சாஸ்திரத்துலேயும் இதை சொல்லலைன்றாரு. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதின்னு சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு? பிரம்மாவின் பகல் சத்தியுகம் திரேதாயுகம் பாதி, பிரம்மாவின் இரவு துவாபரயுகம் கலியுகம் பாதி. பாதி தான் சொல்றாரு. ஈக்குவலான ஷேர் தான், அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் கிடையாது. அதனால 5000 ஆண்டுகள் தான் டோட்டலான்னு சொல்றாரு. இந்த பாடலும் கூட யாரோ இயற்றியுள்ளனர். இந்த பாட்டெலாம் கூட யாரோ எழுதியிருக்காங்களாம். பாபா புத்திவான்களின் புத்தியாக உள்ளார் என்றால் யாருடைய புத்தியிலோ அமர்ந்து இயற்றியிருக்கிறார். இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே தெரியாது அது எப்படி எழுதினாங்கன்ட்டு. ஏன்னா இது யார் எழுதுனதுன்னா பாபா தான் எழுதியிருக்கிறார். அவர் புத்திவான்களுக்கெல்லாம் புத்திவான், அதனால யாரோட புத்தியில உட்காந்து எழுதியிருக்கிறாராம். இந்த பாடல்கள் முதலியவற்றிலும் கூட உங்களிடம் எத்தனை பேர் டிரான்ஸில் சென்று விட்டாங்க,
இந்த மாதிரி பாட்டு ஓடும்போது நிறைய பேர் டிரான்ஸ்ல போயிட்டாங்களாம். ஒரு நாள் வரப்போகிறது, இந்த ஞானத்தின் பாடலை பாடுகிறவர்களும் உங்களிடம் வருவார்கள். ஒரு நாள் வரும், அது வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் பாடுறாங்க. இந்த ஞானத்தின் பாடலை பாடுறவங்களும் உங்கள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. பாபாவின் மகிமையில் அத்தகைய பாடலை பாடுவாங்க. அதன் மூலம் கேட்பவர்களே மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகி விடுவார்கள். அதெல்லாம் நடந்துதான் இருக்கு இப்போ. அந்த மாதிரி பாடுறாங்க, அதை கேட்டாலே நமக்கே ஒரு அவ்வளோ மகிழ்ச்சி வருது அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போதுன்றாரு. எப்படிப்பட்டவர்களும் வருவார்கள். ராகத்திலும் கூட ஆதாரம் உள்ளதுன்னு சொல்றாரு. பாடற்கலைக்கும் கூட அதிகம் பெயர் உள்ளது. பாட்டுக்கலையே நமக்கு தெரியும் இல்லையா, சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த பாட்டுல தான் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்குது. இல்லை, பாடற்கலைக்கும் கூட அதிகம் பெயர் உள்ளதுன்றாரு. இப்போது அது போல யாரும் கிடையாது. ஒரு பாடலை இப்போ யார் அந்த டைம்ல பிரம்மா பாபா 350 பேர் வச்சு பாலனை பண்ணும்போது அந்த அளவுக்கு பாட்டு இல்லை, அந்த மாதிரி யாரும் பாடுறவங்க பிகேஸும் இல்லைன்றாரு. ஒரு பாடலை ஏற்று இருந்தார்கள். எவ்வளவு இனிமையான, எவ்வளவு அன்பானவர் பாபா, மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர். அந்த பாட்டு ஏற்றிருந்தாங்களாம். அதனால் தான் அனைவரும் அவரை நினைவு செய்கிறாங்க. பாபா மிக இனிமையானவரா, அன்பானவரா இருக்கிறார். அதனால்தான் அவரை எல்லாரும் நினைவு செய்கிறாங்க. தேவதைகள் அவரை நினைவு செய்கின்றனர் என்பது கிடையாது. தேவதைகள் பாபாவை நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க நினைக்க மாட்டாங்க. சித்திரங்கள்ல அமைச்சிருக்காங்க. ராமருக்கு முன்னாடி சிவனை காட்டியிருக்கிறாங்க. ராமர், கிருஷ்ணர்லாம் லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணதா காமிச்சிருக்காங்க. ராமர் பூஜை செய்து கொண்டுள்ளார். இது தவறான சித்திரம்ன்றாரு. அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா தேவதைகள் அங்க சிவனை நினைக்க மாட்டாங்கன்றார். தேவதைகள் யாரையுமே நினைவு செய்வதில்லை. மனிதர்கள் தான் நினைவு செய்கின்றனர். நீங்களும் இப்போது மனிதர்கள் தான், பிறகு தேவதை ஆவீங்க. தேவதை மற்றும் மனிதருக்கு இடையில் இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்குன்றாரு. அதே தேவதைகள் பிறகு மனிதராக ஆகிறாங்க. தேவதைகளும் மனிதருக்கும் வேறுபாடு இருக்கு. அவங்க பிரம்மாவின் பகல்ல இருக்கிறவங்க தேவதை, பிரம்மாவின் இரவுல இருக்கிறவங்க மனுஷங்க. அவங்க 2 பேருக்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்கு. அதே தேவதைகள் பிறகு மனுஷனாக ஆகிறாங்க. எப்படி சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது, யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த சக்கரம் சுத்துறது யாருக்கும் தெரியாதுன்றாரு. அதான் இந்த சோல் கான்சியஸ்ல போகும்போது நம்ம பகல்ல போயிடும். ஆத்மா பாடி கான்சியஸ்ல வரும்போது நம்ம இரவுல வந்துடும். ஆனா இது அப்படியே ரெண்டுமே உல்ட்டா. இந்த குட்டிக்காரன விளையாட்டு நேற்று சொன்னார்ல, அந்த மாதிரி உல்ட்டாவா இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்றாரு. உங்களுக்கு இப்போது தெரிந்து விட்டது. இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம பகலுக்கு போகும்போது நம்ம தேவதை ஆயிடுவோம். இப்ப இரவுல நம்ம மனுஷனா இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நாம் உண்மையிலும் உண்மையான தேவதை ஆகிறோம். இப்ப நம்ம உண்மையிலே நம்ம தான் உண்மையான தேவதைன்னு சொல்றாரு. இப்போது நாம் பிராமணராக இருக்கிறோம். பொது உலகத்தில் தேவதை என நம்ம சொல்லப்படுவோம். இப்போது நீங்கள் வியப்படைகிறீர்கள். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரே அதிசயமா இருக்குது. இந்த பிரம்மா தாமே இந்த பிறவியில் முதலில் பூஜாரியாக இருந்தார். இந்த பிரம்மா கூட அவர் ஃபர்ஸ்ட் பூஜாரியா தானே இருந்தாரு. எல்லா சன்னியாசிகள்கிட்டையும் போனாரு. சாது சன்னியாசிகள்கிட்ட நாராயணனுடைய படத்தை பாக்கெட்ல வச்சிருந்தாரு. நாராயணிடம் மிகுந்த அன்பு இருந்தது. இப்போது ஆச்சரியமாக அவருக்கு இருக்குது. நாமே அது போல ஆகி கொண்டிருக்கிறோம். நினைச்சு கூட பார்க்கல. இந்த நாராயணனை நம்ம வழிபட்டோம், அந்த நாராயணனே நம்ம ஆயிட்டு இருக்கிறோம் போது அவருக்கு அதிசயமா இருந்துச்சு. ஆக எவ்வளவு குஷியின் அளவு அதிகரிக்கணும். அப்ப எப்படி குஷி இருக்கணும்ன்றாரு. நீங்கள் தான் அறியப்படாத போர் வீரர்கள், அன்னோன் வாரியர்ஸ் சொல்றாரு. இந்த பாண்டவர்கள் அந்த அஞ்ஞான வாசத்துல விராட நாட்டுல இருந்தாங்களே, அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். பாண்டவர்கள்னே தெரியாத வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த கலியுகத்துல அன்னோன் வாரியர்ஸா இருக்கிறோம். அறியப்படாத போர் வீரர்கள், மாயை வென்றுட்டு இருக்கிறோம். இப்ப அஹிம்சையாளர்கள் நம்ம. ஆனா இப்போ நம்ம கத்தியின்றி ரத்தமின்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் மாயாட்ட. அவங்கெல்லாம் வெளியில கத்தியால ரத்தத்தை சிந்தி போராடுறாங்க. அது ஹிம்சை. இங்க அஹிம்சையாளர்கள். நம்ம அஹிம்சையாளரா இருந்து மாயாட்ட போர் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையில் நீங்கள் டபுள் அஹிம்சையாளர்கள். காம கட்டாரியும் இல்லை, அந்த சண்டை வன்முறையும் நம்ம கிட்ட இல்லை. காமம் வேறு, கோபம் வேறு பொருள் சொல்றாரு. ஆக நீங்கள் இரட்டை அஹிம்சையாளர்கள் இப்போன்றாரு. வன்முறை இல்லாத சேனை நீங்க தான்றாரு. உலகமே எப்படி இருக்குது, ஆனா நம்ம வன்முறை இல்லாத சேனை, இரட்டை அஹிம்சையாளர்கள்ன்றாரு. சேனை என்ற வார்த்தையினால் அவர்கள் பிறகு சேனைகளை நிறுத்தி விட்டுட்டாங்க. சேனை என்ற வார்த்தையை நம்ம இங்க சிவசக்தி சேனை, இந்த மாதிரி சேனைன்னு சொல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அக்ரோனி சேனை, யானைப்படை, குதிரைப்படை அந்த மாதிரி நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாரு. மகாபாரத யுத்தத்தில் ஆண்களின் பெயர்கள் காட்டப்பட்டுள்ளன, பெண்களே கிடையாது. மகாபாரத அந்த சாஸ்திரத்துல
எல்லாமே ஆண்களை காமிச்சிட்டாங்க, பெண்களே கிடையாதுன்றாரு. உண்மையில் நீங்கள் சிவசக்திகள் உண்மையிலே. ஆனால் பாபா வந்து முன்னிறுத்தினது சிவசக்திகள் பெண்களை தான்றாரு. உங்களுடையது பெரும்பான்மையாக இருப்பதால் சிவசக்தி சேனை என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. இவ்விஷயங்கள் பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் புது யுகத்தை நினைவு செய்றீங்க. உலகத்தில் யாருக்குமே புது யுகம் பற்றி தெரியாது. சொர்க்கத்தை நினைவு பண்றீங்க, ஆனால் யாருக்குமே சொர்க்கத்தை பற்றி தெரியாது. அவர்களோ புது யுகம் 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும்ன்ட்டு நினைக்கிறாங்க. கலியுகம் இப்பதான் பிறந்திருக்கு, கலியுகம் 40,000 வருஷம் கழிச்சு வரும்ன்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சத்தியுகம் புது யுகம் இதுவோ மிக தெளிவாக உள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆக பாபா அறிவுரை கொடுக்குறாரு. இப்படி நல்ல நல்ல பாடல்களையும் கேட்டு புத்துணர்வு பெறுவீர்கள், மேலும் யாருக்காவது புரிய வைக்கவும் செய்வீர்கள்ன்றாரு. இவை அனைத்தும் யுக்திகளாகும். இந்த மாதிரி பாடல்லாம் ஏற்றுறது, பாடலை வச்சு புரிய வைக்கிறது, இதெல்லாம் கூட யுக்தின்றாரு. இவற்றின் அர்த்தமும் நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடலோட அர்த்தம் கூட உங்களால தான் புரிஞ்சுக்க முடியுன்றாரு. தன்னை புத்துணர்வுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு மிக நல்ல நல்ல பாடல்கள் இதெல்லாம் சொல்றாரு. இந்த பாடல்கள் மிகவும் உதவி செய்கின்றன. அர்த்தத்தை வெளிப்படுத்தினால் வாயும் திறந்து கொள்ளும். இந்த அர்த்தத்தை வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஞானத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்கன்றாரு. வாய் வந்து பேசுறதுக்கு திறந்து கொள்ளும், குஷியும் இருக்கும்ன்றாரு. மற்றபடி யார் அதிகம் தாரணை செய்ய முடியவில்லையோ அவர்களுக்காக பாபா சொல்றாரு, வீட்டில் அமர்ந்தவாறே பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இப்போ வந்து யார் அதிக முறையிலே தாரணை பண்ண முடியலையோ நீங்கள் சேவைலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு பாபாவை நினைவு செய்துட்டே இருங்கன்றார். இல்லற விவகாரங்களில் இருந்தவாறே இந்த மந்திரத்தை மட்டுமே நினைவு செய்யுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் பவித்திரமாகுங்கள். அதாவது பாபா நினைக்கணும், தூய்மையாகணும். முன்பு ஆண்கள் தங்கள் மனைவியருக்கு சொன்னாங்க, பகவானையோ வீட்டில் கூட நினைவு செய்ய முடியும். பக்தியில பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது. மனைவிக்கு சொன்னாங்க, பகவானை வீட்டிலேயே நினைவு செய்யின்னு சொன்னாங்க. பிறகு கோவில்கள் முதலியவற்றுக்கு அலைவதற்கான அவசியம் என்னன்னெலாம் ஆண்கள் சொன்னாங்களாம். நான் உனக்கு வீட்டிலேயே மூர்த்தி ஏற்பாடு தந்து விடுகிறேன், வீட்டிலேயே நான் வந்து செலை வச்சு கொடுக்குறேன், இங்கே அமர்ந்து நினைவு செய்யின்னு சொல்லிட்டாங்க. அலைந்து திரிந்து கஷ்டப்படுவதற்கு ஏன் செல்கிறாயின்ட்டு ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட சொன்னாங்க. இது போல அநேக ஆண்கள் மனைவிமாரை செல்லவே விடுவதில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பொருள் ஒன்றுதான், பூஜை செய்ய வேண்டும் மற்றும் நினைவு செய்ய வேண்டும். இப்போ அதே தான் பாபா நம்மளையும் சொல்றாரு, எங்கேயும் அலைய வேணாம், வீட்டில் இருங்க, என்னை நினைவு செய்யுங்கன்றாரு. அப்போ ஆண்கள் வந்து மனைவிமாருக்கு சொன்ன மாதிரி ஒரு முறை பார்த்து விட்டால் அப்படியே நினைவு செய்ய முடியும். ஒரு சிலையை ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அது நம்ம வந்து பார்க்க கூட தேவையில்ல, அப்படியே புத்தியில் பதிஞ்சிடும், நினைவு செய்யலான்றாரு. கிருஷ்ணரின் சித்திரமோ பொதுவானது, மயில் தோகை கிரீடதாரி. கிருஷ்ணருக்கு தெரியும் இல்லையா நம்ம எப்படி இருப்பாரு, தலையில மயில் தோகை கிரீடம் வச்சிருப்பாரு, அதான் கிருஷ்ணர்ட்டு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகள், நீங்கள் சாட்சாத்காரம் கூட பார்த்துருக்கிறீங்க, எப்படி அங்கே ஜென்மம் நிகழ்கிறது என்பதையும் சாட்சாத்காரமாக நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் காட்சி கிடைச்சிது. அப்போ வந்து எப்படி அங்கே அங்கே வந்து குழந்தைகள் பிறக்கிறாங்க, ஜென்மம் வந்து எடுக்கிறாங்கன்றதை பார்த்துருக்குறீங்கன்றார். ஆனால் உங்களால் அதன் ஃபோட்டோவை வெளிக்கொண்டு வர முடியுமா? சரி, நீங்கள் காட்சி பார்க்குறீங்க இல்லையா புத்தியில், அது வந்து உங்களால் ஃபோட்டோ வரைய முடியுமா, ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இந்த காலத்தில் செல்ஃபிலாம் எடுக்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாதுன்ற. மிக சரியாக யாராலும் அது போல் வெளிக்கொண்டு வர முடியாது. அப்படியே கரெக்டாக சொர்க்கத்தில் எப்படி இருந்தாங்கன்றத யாராலையும் அப்படியே கொண்டு வர முடியாதுன்றார். திவ்ய திருஷ்டி மூலம் பார்க்க மட்டுமே முடியும். அதாவது நம்ம புத்தி மூலமாக, மனசு மூலமாக, புத்தி மூலமாக காட்சி நமக்கு கிடைக்கும். காட்சி கிடைக்கும் போது காட்சி மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாரு, உருவாக்க முடியாது. ஆனா அதை பார்த்ததை அப்படியே உருவாக்க முடியாதுன்றார். பார்த்து வர்ணனை கூட செய்ய முடியும், இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஆனா நம்மளால அதை படமா வரைய முடியாதுன்றார். மற்றபடி அதை படமாக வரையவும் முடியாது. திறமை மிக்க ஓவியராக கூட இருக்கலாம், காட்சிகள் கூட பார்த்தாலும் கூட மிக சரியான தோற்ற அமைப்பினை வெளிக்கொண்டு வர முடியாதுன்றாரு. சரியான தோற்ற அமைப்பை கொண்டு வர முடியாதுன்றார். ஆக பாபா புரிய வைத்துள்ளார், யாரிடமும் அதிக வாக்குவாதம் செய்யக்கூடாது. இப்போ போய் யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க, சொல்லுங்கள், உங்களுக்கு தூய்மையாக வேண்டியது ஒன்றுதான் வேலை. மேலும் சாந்தி வேண்டுமென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். இங்கே வந்து நம்ம சண்டை போகிறதெல்லாம் வரல, நம்ம இங்கே வந்து பாபா நினச்சி அமைதியாகி தூய்மையாகிறதுக்கு தான் வந்துருக்கிறோம். அதனால அமைதி வேணும்னா தந்தையை நினைவு செய்யுங்கள், சொல்லுங்க, பவித்திரமாகுங்கள், தூய்மையாகுங்கள். பவித்திர ஆத்மா இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றார். தூய்மையாயிட்டா நம்மளால இந்த உடம்புல இங்கே இருக்க முடியாது, நம்ம பறந்து போயிடுவோம் பாபாவோட ஃபரிஸ்தாவா, அது திரும்பி சென்று விடுன்றாரு. அப்படியே பறந்து போயிடும், திரும்பி சென்றுவிடும். ஆத்மாக்கள் பாவனமாவதற்கான சக்தி ஒரு தந்தையிடம் தான் இருக்குது. இப்போ ஆத்மா தூய்மையாகிறதுக்கான சக்தி பாபாட்ட தான் இருக்குது, வேற யாரும் பாவனமாக்க முடியாது, வேற யாராலையும் ஆத்மாவை தூய்மையாக்க முடியாது.
குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இது முழுவதும் உலக நாடக மேடை. நமக்கு தெரியும் இது உலகமே ஒரு நாடக மேடை. இதில் நாடகம் நடைபெறுகிறது. இப்போ ஒரு சினிமா ஷோ நடக்குது. இந்த நாடகம் இது எல்லாமே எல்லாரோட லைஃபுமே ஒரு ஷோ தான், ஒரு நாடகம் நடக்குதுன்றாரு. இச்சமயம் முழு உலகிலும் ராவணனின் ராஜ்யம் இருக்குதுன்றாரு. இப்போ ஃபுல் உலகத்திலேயே இது ராவனோட ராஜ்யம் நடக்குது. முழு சமுத்திரத்தின் மீதும் சிருஷ்டி நின்று கொண்டுள்ளது. அன்னைக்கு சொன்னார்ல, அதே மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு கடல் மேல இந்த சிருஷ்டி வந்து நின்றுட்டு இருக்குன்றாரு. இது எல்லையற்ற தீவு. இந்த உலகமே இந்த எல்லாமே எல்லையற்ற தீவுன்றாரு. அதுவோ எல்லைக்குட்பட்டது. இது எல்லையற்ற விஷயமாகும். இதில் அரைக்கல்பம் தெய்வீக ராஜ்யம் நடக்குது, அரைக்கல்பம் அசுர ராஜ்யம் நடக்குது. இந்த எல்லையற்ற தீவுல அரைக்கால்பம் தெய்வீக ராஜ்யம் நடக்குது, அரைக்கால்பம் அசுர ராஜ்யம் நடக்குது. அப்படியே எல்லையற்றதுல கொண்டு போறாரு. புத்தி எப்படி போகுது, அப்படியே மேல இருந்து பாக்குற மாதிரி அனுபவம் ஆகுது. அரைக்கால்பம் அப்படியே தெய்வீக ராஜ்யம், அந்த லட்சுமி நாராயணனோட ராஜ்யம் நடந்தது. அரைக்கால்பம் அந்த பூமியில இப்ப ராவணனோட ராஜ்யம் நடக்குது. அவ்வாறே கண்டங்களும் தனித்தனியாக உள்ளன சொல்றாரு. அதனால்தான் கண்டங்கள்லாம் கூட அப்படி தனித்தனியா இப்ப ஆயிடுச்சு அசுர ராஜ்யத்துலன்றார். ஆனால் இவை அனைத்தும் எல்லையற்ற விஷயங்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் கங்கை யமுனை நதிகளின் இனிய நீர்க்கரையில வசிப்போம். நமக்கு தெரியும் அடுத்து சொர்க்கத்துல போய் நம்ம கங்கை யமுனை இருக்கு இல்லையா, அந்த நதிகளுடைய இனிய நீர்க்கரையில தங்க மாளிகையில வசிப்போம். சமுத்திரங்கள் முதலியவற்றிற்குள் செல்வதற்கான அவசியமே இல்லை சொல்றாரு. அங்கெல்லாம் வந்து சமுத்திரங்கள்லாம் கிடையாது அப்படின்றாரு. துவாரகை என சொல்லப்படுவது ஒன்றும் சமுத்திரத்திற்கு கீழேலாம் இல்லை. துவாரகை வேறொரு பொருள் இல்லை சொல்றாரு. துவாரகை சொல்றாங்கல்ல, தண்ணிக்குள்ள போயிடுச்சு, கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்க. துவாரகைன்றது கிருஷ்ணரோட துவாரகைன்றது சத்தியுகம் தான், அதான் சொல்றாரு. அது ஒன்றும் கடல்ல எல்லாம் இல்லை. உண்மையான சொர்க்கம் வந்து கடலே இருக்காது. அங்க வந்து எல்லாமே அலையே இருக்காது. அப்படியே நிசப்தமா தான் இருக்கும். அந்த நதி நீர்க்கரை மாதிரி தான் இருக்கும்ன்றாரு. இங்கதான் அந்த அலைகள்லாம் இருக்கும். சொர்க்கத்துல அந்த அலைகள்லாம் இருக்காது, கடலாவும் இருக்காதுன்றாரு. நதிகள் தான் இருக்கும். நதிக்கரையில தான் வந்து அந்த சொர்க்கம் இருக்கும். துவாரகை வேறொரு பொருள் இல்லை என்றாரு. குழந்தைகள், நீங்கள் அனைத்தையும் சாட்சாத்காரமாக இவ பார்த்துருக்கிறீங்கன்றாரு. எல்லாத்தையுமே நம்ம வந்து காட்சியா பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் இந்த சந்தேஷி மற்றும் குல்சாதாதி அதிக காட்சி செய்திருக்கிறாங்க, அதிக சாட்சாத்காரம் செய்திருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல நிறைய காட்சிகள் தான் பாபா காமிச்சாரு. அப்ப யாரெல்லாம் டிரான்ஸ்ல போனாங்களோ சந்தேஷிகள் குல்சாதாதி எல்லாரும் நிறைய காட்சிகள் பார்த்துருக்காங்க. இவர்கள் பெரிய பாட்டு நடிச்சிருக்கிறாங்கன்றாரு. ஏனென்றால் பட்டியில் குழந்தைகளை மகிழ்விக்க செய்ய வேண்டி இருந்தது. ஆரம்பத்துல பட்டி வச்சார் பாபா. அப்ப வந்து போர் அடிக்காம பாபா பார்த்துக்கிட்டாரு. காட்சியா காமிச்சு எல்லாரையும் உட்கார வச்சிட்டாரு. இல்லைன்னா எஞ்சி போயிருப்பாங்களே வீட்டுக்கு, யாரும் எஞ்சி போல. எல்லாம் அப்படியே பாபா அப்படியே காட்டின காட்சியிலே மூழ்கிட்டாங்க. சிலர் கிளாஸ் கேட்டு மூழ்கிட்டாங்க. அப்படியே போயிடுச்சு, அப்படியே ஓடுச்சு அந்த ஆரம்ப கால பட்டி. ஆக சாட்சிகாரத்தினால் மிக மிக மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்றாரு. காட்சினாலதான் நிறைய மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆரம்ப காலத்துல. உடனே நமக்கு என்ன தோணும், இப்ப பாபா காட்சியே காட்ட மாட்டாரு. பாபா சொல்றாரு, பிறகு கடைசியில் அநேகர் மகிழ்வார். இது கவலைப்படாதீங்க, கடைசியில கண்டிப்பா உங்களுக்கும் காட்சி கிடைக்கும். நிறைய பேர் மகிழ்வாங்க. அந்த பாட்டு பிறகு வேறொன்றாகும் சொல்றாரு. பாடலும் உள்ளது இல்லையா, நாங்க எதை பார்த்தோமோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கான். நான் பார்த்ததெல்லாம் நீ பார்க்கல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம பார்த்த காட்சியெல்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தனி காட்சி கிடைக்குமா. நம்ம சொல்லுவோமா, நான் பார்த்த காட்சி நீ பார்க்கல அப்படின்ட்டு. அதாவது அவங்கவுங்களுக்கு தனித்தனி காட்சி கிடைக்கின்றாரு. நீங்கள் சீக்கிரமாக சாட்சாத்காரங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள்ன்றாரு. நீங்க பாப்பீங்க பாருங்க போக போகன்றாரு. எப்படி பரீட்சை நாள் அருகில் நெருங்கி வரும்போது தெரிய வரும் இல்லையா, எக்ஸாம்ஸ் நெருங்கிடுச்சுன்னா தெரியும் இல்லையா ரிசல்ட் வரப்போகுதுன்ட்டு. அதாவது நாம் எத்தனை மார்க்குகள் வாங்கி பாஸ் ஆவோன்றது தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த டைம்ல தான் காட்சி கிடைக்கும். அப்பதான் எல்லாரும் காட்சி கிடைக்கும். நம்ம லட்சணம் என்னன்றது காட்சி கிடைக்கும். அதுல தெரிஞ்சிடும் நம்ம என்ன பதவி அடைய போறோம், நம்மளோட முயற்சி என்ன, நம்ம சொர்க்கத்துல போய் என்ன பதவி அடைய போறோம்ன்றது நமக்கே காட்சியா கிடைக்கும்ன்றாரு. உங்களுக்கும் கூட இது படிப்பாகும். உங்களுக்கு கூட இது படிப்பு தான். இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அமர்ந்திருக்கிறீங்க. அனைவரும் முழுமையாகவோ ஆகவில்லை. இப்ப யாருமே பர்ஃபெக்ட் ஆகலன்றாரு. பள்ளிக்கூடத்தில் எப்போதுமே நம்பர் வார் தான் இருக்கிறாங்க இல்லையா, இது கூட ஞானமாகும். மூலவதனம் சூட்சுமவதனம் 3 உலகங்களையும் பற்றிய ஞானம் உங்களுக்கு இப்ப இருக்குதுன்றாரு. இந்த சிருஷ்டி சக்கரத்தை நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது சுற்றி கொண்டே இருக்குது. பாபா சொல்றாரு, உங்களுக்கு நான் தரும் இந்த ஞானத்தை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. உங்கள் மீது எல்லையற்ற தசை தந்தையின் பார்வை இப்ப இருக்குது. சிலர் மீது பிரகஸ்பதி தசை இருக்குது, சிலர் மீது ராகு தசை உள்ளதென்றால் அவர்கள் போய் சண்டாளர் முதலானவர்களாக ஆவார்கள்.
பாபா திசை இருக்கிறவங்க ஒழுங்கா படிச்சு சர்வீஸ் பண்ணுவாங்க. யார் மேல ராகு திசை இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து கெட்ட பார்வை பார்க்கறது, நேத்து சொன்னார்ல அந்த மாதிரி அவங்கெல்லாம் போய் சண்டாளரா ஆவாங்கன்றாரு. பணம் எரிக்கிற வேலை கொடுத்துருவாரு. இது எல்லையற்ற தசா, அது எல்லைக்குட்பட்ட தசா. பாபா சொல்றாரு இது எல்லையற்ற தசா, அது வந்து எல்லைக்குட்பட்ட தசா. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை இப்ப சொல்றாரு. எல்லையற்ற ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரு. பாருங்க, எல்லைக்கு உட்பட்டது எதுவுமே கிடையாது. நம்ம புத்தி கூட இப்ப விசாலமா தான் போகணும். பூமியை விட்டு வெளியில தான் நம்ம போகணும். ஏன்னா எல்லையற்றவரே வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. அதனால எல்லாத்தையுமே எல்லையற்றதா பாருங்கன்றாரு. எல்லையற்ற ஆசை உங்களுக்கு கொடுக்குறாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும், எவ்வளவு குஷி இருக்கணும். எனக்கு கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. நீங்கள் அநேக தடவை ராஜ்யத்தை அடைந்திருக்கிறீங்க. நம்ம ஒரு தடவை 2 தடவை இல்ல, கல்பத்துக்கு அநேக கல்பம் இதே மாதிரி கடந்து போயிடுச்சு. அநேக தடவை நம்மளும் ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறோம். எவ்வளவு குஷி இருக்கணும். அதே மாதிரி பிறகு எழுந்திருக்கிறீர்கள்ன்றாரு. ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சிங்களோ அதே மாதிரி எழுந்துட்டீங்க. இதுவோ முற்றிலும் உறுதியான விஷயமான்றாரு. எதுவுமே புதுசு இல்லை, இதெல்லாம் பர்மனண்டான விஷயம்ன்றாரு. இதுல மாற்றமே இல்லைன்றாரு. எதுவுமே புதுசு இல்லை. அதனால் நீங்கள் சதா மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் வெற்றி அடைந்த ஆத்மா, போன காலத்துல வெற்றி அடைஞ்சேன், இப்பயும் வெற்றி தான் அடைய போறேன். அப்ப மகிழ்ச்சியா இருங்கன்றாரு. அப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும். இல்லை என்றால் மாயா ஏமாற்றம் தந்து விடுகிறது. இல்லைன்னா மாயா நம்மளை ஏமாத்திரும். மாயா என்ன சொல்லும், நீ வந்து ஃபெயிலுன்னு சொல்லும். பாபா சொல்லுவாரு நீ பாஸ்ன்னு சொல்லுவாரு. நம்ம யார் சொல்றதை நம்புறது? இந்த மாயா பொய் தான் சொல்லும், பாபா தான் உண்மையை சொல்லுவார். அப்ப நம்ம என்ன சொல்லணும், மாயாட்ட ஏமாற்றம் அடையக்கூடாது சொல்றாரு. மாயா வந்து ஏமாற்றம் கொடுக்கும், நம்ம வந்து பாபா சொல்றதா கேட்கணும். ஆக ஒரு நாயகனுக்கு நீங்கள் அனைவருமே இப்ப நாயகிகள். நாயகிகள் அனைவருமே அந்த ஒரு நாயகனே தான் நினைவு செய்றாங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார். அந்த ஒரு வழிப்போக்கன் வந்தாராம், அவர் ஊர்ல வந்து எல்லாரையும் வந்து அழகாக்கிட்டு போயிட்டாராம். அது வந்து இந்த பாபா தான் வந்தாரு. சுந்தரம், சத்தியம், சிவம், சுந்தரம், அழகானவர், எல்லாரையும் அழகாக்கிட்டு போறாரு. அரைக்கல்பமாக அவரை நினைவு செய்திருக்கிறீங்க. நம்மளும் 2500 வருஷமா பக்தி பண்ணி அவரை தான் கூப்பிட்டுட்டு கிடந்தோம். ஆனா வேற வேற ரூபத்துல அவரை நினைவு செஞ்சோம். இப்போது அவர் கிடைத்து விட்டார். அவர் தான் இப்ப கிடைச்சிட்டார் என்றால் எவ்வளவு குஷி இருக்கணும். கிடைக்காதவரே கிடைச்சாரு. உலகமே அவரை தேடிட்டு இருக்குது. ஆனா அவர் என் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, என் கூட தூங்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாரு, எனக்கு எல்லாமே செய்யறாரு, கூட இருக்கிறாருன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். நல்லது. உண்மையில இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்லை. நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே நடந்தது தான். எல்லாமே நான் கடந்து போறேன், அவ்வளவுதான் என்ற பாடத்தை மனதில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ பதவியை கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த குஷியிலே இருக்கணும். 2வது பாயிண்ட், ஞானம் சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தனக்கு புத்துணர்ச்சி அளித்து கொள்ள வேண்டும். அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். வரதானம், மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்து தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜித் மோகத்தை வென்றவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு என்ன வரதானம்னா, மாயாஜித் மோகத்தை வென்றவர் ஆகுக. இப்ப மாயாவுடைய சம்பந்தங்கள்லாம் டைவர்ஸ் கொடுத்துருங்கன்றாரு. அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. டைவர்ஸ் பண்றது என்னன்னா, மனசு புத்தியால டைவர்ஸ் பண்ணிடுங்க. மாயாவுடைய சம்பந்தங்களுக்கு மனசு புத்தியால டைவர்ஸ் பண்ணிட்டு தந்தையின் சம்பந்தத்துல ஒப்பந்தம் செய்யக்கூடிய, பாபா கூட நம்ம கனெக்ஷன் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயை வென்றவர், மோகத்தை வென்றவர் ஆகுங்க என்ற வரதானம் கொடுக்கிறாரு. இப்போது நினைவுகளில் பழைய ஒப்பந்தங்களை நீக்கிவிட்டு தனிமையாகுங்கள். பாபா என்ன சொல்றாரு, மனசு புத்தியால சொல்றாரு. அதுக்காக ஸ்தூலமா கிளம்பி எங்கேயாவது போயிடக்கூடாது, அது அப்புறம் சன்னியாசி மாரி ஆயிடுவோம். அதான் சொல்றாரு, இப்போது நினைவுகளில் மட்டும் பழைய ஒப்பந்தங்களை நீக்கிவிட்டு அந்த சாதாரண விஷயங்கள்லாம் மனசுல இருந்து எடுத்துட்டு தனிமையாகுங்கள்ன்றாரு. தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருங்கள். மற்றபடி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, உதவியாளராக இருங்க. ஆனால் துணையாக இருக்காதீர்கள். ஒருவரை மட்டும் துணையாக ஆக்கி கொண்டால் மாயாவின் சம்பந்தங்களில் விவாகரத்து ஏற்பட்டுவிடும். அதாவது எனக்கு துணைவன் ஒரு பாபா தான், அவரை மட்டும் துணையாக்கிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் துணையாக வச்சுக்கூடாது, மற்றவங்களுக்கு துணையா இருக்கக்கூடாது, மாயாவுக்கு துணையா இருக்கக்கூடாது. பாபாவை மட்டும் ஒரு துணைவனா ஆக்கிட்டு மாயாவின் சம்பந்தங்கள்ல இருந்து விவாகரத்து உங்களுக்கு ஏற்படும்ன்றாரு. அப்பதான் டைவர்ஸ் ஆயிடும்ன்றாரு.
அதெல்லாம் தானாகவே போயிடும். பாபாவை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தானாகவே போயிடும்ன்றாரு. மாயாஜித், மோகத்தை வென்றவர் வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். அப்போ தான் மாயை வென்ற ஆத்மாவா, பற்றை வென்ற ஆத்மாவா, வெற்றியாளராக ஆயிடுவீங்க. ஒருவேளை துளியளவும் யார் மீதாவது மோகம் இருந்தால் தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக என்னவாயிடுவீங்க? முயற்சியாளர் ஆயிடுவீங்க. யார் மீதாவது பற்று வந்துடுச்சுன்னா, புத்தி அவங்க பக்கம் போச்சுன்னா பாபா நினைவே வராது, அவங்க நினைவு தான் வந்துட்டு இருக்கும். அப்ப தீவிர புருஷார்த்திக்கு பதிலாக புருஷார்த்தி ஆயிடுவீங்க, முயற்சியாளராக ஆயிடுவீங்கன்றாரு. ஆகையால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். அதனால இப்ப எதை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இது நாடகம், இது எதுவும் புதுசல்ல, இது டிராமா. அந்த ஒரு நினைவுல இருந்து குஷியில நடனம் ஆடிட்டே இருங்கன்றாரு. வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சின்னு சொல்றாரு. வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், விலங்குகளுக்கு திண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்கு. பாபா அதான் சொல்றாரு, வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியே, இதுதான் நஷ்டமோகா என்று கூறப்படுகிறது. நஷ்டமோகனா எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. நம்ம உடம்ப பத்தியே அவர் தான் சொல்லிட்டாரு, இறப்பே வந்தா கூட மகிழ்ச்சி போகக்கூடாதுன்றாரு. நம்மளே செத்தாலும் நமக்கு மகிழ்ச்சி போகக்கூடாதுன்றாரு. அப்ப மற்றதெல்லாம் எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நஷ்டமோகா ஆயிடணும். நம்ம உடம்பே நம்ம கூட வராது, இங்க இருக்கிற உடம்புலாம் யார் கூடயும் வராது. அப்போ உடம்ப விட்டுருங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்க. ஆத்மாவை மட்டும் பார்த்தோன்னா நம்ம நஷ்டமோகா ஆயிடுவோம்னு சொல்றாரு. எங்க போனாங்க? எல்லாரும் மேலதான் நம்ம கூட தான் வரப்போறாங்க. திரும்ப கீழே இறங்கி சொர்க்கத்துல வந்து நம்ம எல்லாரும் நடிக்க போறோம். இந்த நினைவை கொண்டு வந்தாலே நமக்கு அந்த கவலை, அந்த பயம், கவலை எதுவுமே வராது. அதனால நஷ்டமோகா என்று இதுதான் சொல்லப்படுகிறது சொல்றாரு. இவ்வாறு பற்றற்றவர்களாக இருப்பவர்கள் தான் வெற்றி மாலையில் மணியாக ஆகிறாங்க. இந்த மாதிரி யார் நஷ்டமோகா நிலையில பற்றவர்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலை 108 மணி மாலையில மணியாக ஆகிறாங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: சத்தியம் என்ற விசேஷதா மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்க செய்யுங்கள். எங்க உண்மைத்தன்மை, பாபா சொல்வார், உண்மையான உள்ளத்தில் தான் பகவான் குடியிருப்பார். அது மாதிரி சத்தியம் என்ற விசேஷதா இருக்கும்போது தான் வைரத்தினுடைய ஜொலிப்பை அதிகமாக பார்க்க முடியும். அப்போ வந்து இப்போ வந்து சத்தியமாக நடந்துக்காங்க, அதன் மூலமாக உங்களுடைய வைரம் ஆத்மாவினுடைய ஜொலிப்பு வந்து அதிகரிக்கின்றார். அதிகரிக்க செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராவா, நன்றி.